இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகிறார்: அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. எனவே அறுவடை நாதரிடம் வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டுகள் என்றார். ஆண்டவரின் நற்செய்தியை போதிக்கும் பணி என்பது குருவானவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படவில்லை. மாறாக திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் அது தலையான கடமையாக இருக்கிறது. எனவே நாம் சிந்திப்போம், ஆண்டவரின் நற்செய்தியை இப்பூவுலகிற்கு நாம் அறிவிக்கிறோமா, அல்லது நம் வேலை உண்டு என்று நாம் இருக்கிறோமா என்று சிந்திப்போம். இரண்டாவதாக, நாம் அமைதியுடன் இருக்க வேண்டும். நம்முடைய காலகட்டத்தில் போர்களும் சண்டைகளும் இருக்கும் காலகட்டத்தில் நம் குடும்பத்திலும் சமூகத்திலும் நாம் அமைதியுடன் காத்து இயேசுவின் வழியில் வாழ வேண்டும். மூன்றாவதாக, கடவுளின் பராமரிப்பில் நம்பிக்கை கொள்ளுதல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 72 பேரை இருவராக அனுப்பிய போது அவர்களிடம் எதையும் எடுத்து செல்ல வேண்டாம் என்று கூறினார். அது கடவுளின் பராமரிப்பில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. எனவே நாம் கடவுளின் பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டு அவருடைய செய்தியை உலகமெங்கும் பரப்புவோம். குறிப்பாக நற்செய்தி அறிவிக்கப்படாத இடத்தில் நாம் நற்செய்தி அறிவிப்போம். கிறிஸ்துவின் சொல்படி நாம் வாழ்வோம், புனிதத்தில் வளர்வோம். ஆமென்.